வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி ரசம் அண்டு பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணத்தில் பழுத்த தக்காளி 2 போட்டுக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கலாம். இது சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளியை நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு கூட தக்காளி சேர்த்து பிசையும் போது நல்லா குழன்னு பிசைஞ்சிடலாம். தக்காளி இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூடவே நெல்லிக்காய் அளவுக்கு புளியை போட்டுடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு போட்டு தண்ணி 1 சொம்பு ஊற்றி புளி அந்த தக்காளியை கரைச்சிக்கலாம். இப்போ மிளகு ஜீரகம் பொடி பண்ணிக்கலாம். மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 3/4 ஸ்பூனு, பூண்டு ஒரு 6-7 பல் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1 எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் அம்மியில் தான் அரைக்கிறேன். மிளகு ஜீரகம் வச்சு நல்லா தூளாக ஆக்கிக்கலாம். இதில் பச்சை மிளகாய் பூண்டு போட்டு ஒரு தட்டிக்கலாம். தூளை புளிக்கரைசல்லே போட்டுடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூனு, கடுகு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூனு போட்டுக்கலாம். இதில் கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசலை ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். துவரம் பருப்பு நம்ம வேக வைக்காத அன்னைக்கு இந்த மாதிரி ரசம் செஞ்சுக்கலாம். சுற்றிலும் ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது கிண்ணத்தில் ஊற்றிடலாம். வானலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடானதும் அலசி கிண்ணத்தில் கொஞ்சம் ஊற்றிடலாம். ரசத்துக்கு மேலே ஒரு பிளேட்டை போட்டு மூடிடலாம். இந்த ரசத்தை வெறும் ரசம்னு சொல்லுவாங்க. அடுத்து பருப்பு துவையல் செய்யலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு கடாய் சூடானோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். துவரம் பருப்பு 50 கிராமு, கடலைப்பருப்பு 50 கிராம் போட்டு எண்ணெய் இல்லாத வறுத்துக்கலாம். காய்கறி இல்லாத அன்றைக்கி இது மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லது என்னைக்காவது வேலையாக இருந்ததுன்னா இதுமாரி குயிக்காக செய்கிறதா இருந்தாலும் இதுமாரி செஞ்சுக்கலாம். இதிலே பூண்டு 6 பல், கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய் ஒரு 10 போட்டு மிதமான தீயில வறுத்துக்கலாம். இந்த துவையலுக்கு நாங்கள் தேங்காய் போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுக்கலாம். பருப்பு லைட்டாக கலர் மாறினோடனே பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது சூடு ஆறட்டும். இப்போ சூடு ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் வறுத்த பொருளை போட்டுக்கலாம். இதில் புளி நெல்லிக்காய் அளவுக்கு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக பருப்பு இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இல்லை சாப்பாட்டுக்கும் போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன் போட்டலாம். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்ததை துவையல்லே ஊற்றிடலாம். ரசத்துக்கு ஏற்ற பருப்பு துவையல் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரசம் பருப்பு துவையல் ரெடி.